ஈஸில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பரிகாரங்கள் நம்ம கடவுளை வேண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்குது. நிறைய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நிறைய பேர் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் புத்தர் அவ்வளோ அருமையான வழிமுறைகள் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த புத்தர்கள் சொன்ன சில விஷயங்கள் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணணுன்னாலே நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக அமைதியாக வச்சுக்க முடியும். ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நான் சிலது நான் படித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் கேட்குறது, எப்படி நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது. இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ ஒரு 3 டிப்ஸ் இப்போ சொல்கிறேன். இந்த 3 டிப்ஸு நம்ம மென்டலி எப்படி ஸ்ட்ராங்காக நம்மளை வச்சுக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கல் மாதிரி இருக்கணும், ஒரு ராக் மாதிரி. இப்போ ஒரு பெரிய மலை எப்படி இருக்கும், என்ன காற்றடிச்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, என்ன மழை வந்தாலும் சரி, அப்படியே இருக்கும். அது எதுவுமே அசைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நாள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் ரொம்ப நிறைய பேர் புகழ்வாங்க, ஒரு நாள் ரொம்ப நிறைய பேர் ப்ளேம் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு நாள் சோகமாக இருக்கும், சில நாள் நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும், சில நாள் அழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லைஃப் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் நல்லா ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிலாம் அவங்களெல்லாம் பாருங்களேன், அவங்க எல்லாத்துக்குமே சேம் ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. பெருசாக ரொம்ப புகழ்ச்சி வந்தாலும் பெருசாக ஒன்றும் அழட்டிக்க மாட்டாங்க, அதுவும் நார்மல், அதுவும் அதே தான். அதே மாதிரி அவங்க ரொம்ப ப்ளேம் பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளே பெருசாக எடுத்து லோ ஆகிக்க மாட்டாங்க, இதுவும் கடந்து போகும்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மனசை கல் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டெப்பு. இந்த 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் அடிபட்டாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டு எந்திரிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இது இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் இது நம்ம செயல்படுத்த முடியும். அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, ஒருத்தவங்க ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, ரொம்ப தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா, நம்ம எப்படி அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோம், அவங்கள மாதிரியே நம்மளும் திருப்பி பேசுகிறோமா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிக்கு போட்டி பண்ணுறோமா, இது பேசுனா இது சரி ஆயிடுமா அப்படின்றத யோசிச்சு, இது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸை இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட குறைச்சிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். அதை மீறி நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வர்றப்போ நமக்கு எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எது சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம், அந்த ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை தீர்க்கறதுக்கு நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா மனசு அந்த அமைதியான தன்மையில வர்றப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை சொல்யூஷன் காட்டக்கூடிய தன்மையும் அதிகம் வந்துடும். இது செகண்ட் ஸ்டெப் ஆச்சா. அடுத்தது 3வது ஸ்டெப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். செல்ஃப் லவ் இருக்கணும். நம்ம மேலே நமக்கு லவ் இருக்கணும், நம்மளை நமக்கு பிடிக்கணும். நீங்கள் செல்ஃபாக நெகட்டிவ் டாக் என்றைக்குமே பண்ணாதீங்க. என்னாலாம் முடியாது, நான் எங்கே அதெல்லாம் செய்ய போகிறேன், நம்மளால அது வேலைக்கே ஆகாது அப்படின்றது முடியுதோ முடியலையோ அது 2வது விஷயம். பட் இந்த வார்த்தைகளை குறைச்சிருங்க. நீங்கள் உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள் கூட்ட அந்த ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும். இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்மலாக செல்ஃப் லவ்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குது. எப்படி பை ப்ராக்டிஸில் தான் இது வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணுங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பெட்டில் இருந்து எந்திரிக்கிறப்பவே இன்னைக்கு நாள் எப்படி இருந்தாலும் சரி,
என்ன நான் லவ் பண்ணுவேன், நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் செய்வேன், நான் போகிற இடம் நல்லா இருக்கும், நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன், எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்குவேன் அப்படின்ற சின்ன சின்ன வார்த்தைகளை உங்களோட மனசுக்குள்ள வார்த்தையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த உங்களோட மனசுக்குள்ள நினச்சிட்டு காலையில் எந்திரிச்சு உங்களோட வேலையை பாருங்கள். யாருனாலையும் எந்த ஒரு நெகட்டிவான பீப்புள்னாலையும் உங்களை தகர்க்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்மளோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம மென்டலி சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உண்டான அருமையான ரெமெடிஸ் இது. தேங்க்யூ.